ආයතන ඡන්ද විමසීමට අදාළව உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய 53 முறைப்பாடுகள் இதுவரை எமக்கு கிடைத்துள்ளன. அவ்வாறான சம்பவங்களுடன் வன்முறை சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. அதேபோன்று வாக்காளர்களுக்கு சித்திரை புத்தாண்டினை இலக்காக கொண்டு பல்வேறு தரப்பினரினால் உபசரிப்பு வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றதாக எமக்கு அறிய கிடைக்கின்றது. நாம் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். ஒரு பக்கத்தில் வேட்பாளர் ஒருவர் செலவு செய்கின்ற எல்லையின் அடிப்படையில் நீங்கள் அந்த எல்லையை மீறினால் நீங்கள் நெருக்கடிக்கு தள்ளப்படுவீர்கள். எமது நாட்டில் இதற்கு முன்னர் காணப்பட்ட அதே சட்டமே நிலவுகின்றது. வேட்பாளர்கள் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் வாக்காளர்களுக்கு தாக்கம் செலுத்தும் வகையில் லஞ்சத்தினை வழங்க முடியாது. அதேபோன்று இந்த தேர்தல் உங்கள் கிராமத்தின் சிறிய தேர்தலாகும். வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்கின்ற இயலுமை அங்கு காணப்படாது. உங்களுக்கு ஒரு வேட்பாளர் லஞ்சத்தினை வழங்குவாராக இருந்தால் அவர் உள்ளூராட்சி மன்றத்தில் வெற்றி பெற்று பதவியை பெற்றுக்கொண்டால் அவர் உங்களது சொத்துக்களை திருடி உண்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன என்பதை வாக்காளர்களுக்கும் நினைவுபடுத்துகின்றோம். අජර දීපල මංකොල්ල කන්න ඉඩ කඩ තිබෙනවා.